வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து சம்மர் லீவில் தர்காவுக்கு போய் நாகூர் தர்காவுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஆண்டவரை வந்து வழிபட்டு வரலான்னு கிளம்பியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாகூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம நடந்து தான் வந்துட்ருக்கோம். நடந்து வந்து தர்கா வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணி இது வந்து வெளியில் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாகூர் ஆண்டவன் சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு 2 தடவை நான் வந்து இந்த நாகூர் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம வந்து பாத்தியா ஊதிட்டு கயிறு போட்டு வரலாம். இப்போ வந்து கயிறுக்கு வாங்கின இந்த பூஜை சாமான்லாம் வெளியில் விற்கும், அதை வாங்கியாச்சு. வாங்கிட்டு செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் விட்டுட்டு வந்துட்டுருக்கேன். உள்ளார பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மால் மாதிரி ஷாப்பிங், அனைத்து ஃபேன்சி ஐட்டம்ஸ், அப்புறம் குழந்தைக்கு வந்து டாய்ஸு அப்படின்ட்டு நிறையா இருக்கும். சின்ன சின்ன பவுச்சு இதெல்லாம் அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடியே நான் வந்து நாகூர் ஆண்டவர் வந்து நாகூரும் வேளாங்கண்ணியும் வந்து எப்படி கும்பகோணத்துலேருந்து நாகூர் வேளாங்கண்ணி வருது அப்படின்ட்டு நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். மேலே வந்து உங்களுக்கு ஐக்கான் பட்டனில் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம உள்ளார வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து புறா கூண்டு. புறா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அப்படியே வரிசையாக அந்த இடத்துல உட்காந்துருக்கு. வியாழக்கிழமை போனோம்னா நல்ல கூட்டமாக இருக்குங்க. வியாழக்கிழமை போனால் ரொம்ப நல்லது கூட. இன்றைக்கி வந்து நம்ம வியாழக்கிழமை வந்திருக்கோம். புறாவெல்லாம் பாருங்கள் அப்படியே நான் வரிசைலாம் வந்து அப்படியே க்யூவில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கு. நாகூர் ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பு மிளகு இதெல்லாம் கொட்டியிருக்காங்க. ஏதாச்சும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கல்லுப்பு மிளகு கொட்டலாம். அப்புறம் ஆடு மாடுலாம் இந்த இடத்துல வந்து நம்ம வேண்டிட்டு விடலாம். நம்ம ஏதாச்சும் வேண்டிட்டு அது நடந்துட்டுனா நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அந்த ஆடு மாடு கோழி அது மாதிரி வந்து இதில் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து மேலே ஒரு ஷெட்டு போட்டு வரவங்களாம் இங்கே உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எடுத்தோன்னே ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேன்சி ஐட்டம் எல்லாத்தையும் தாண்டி உள்ளார வந்தோம்னா இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த புறா கூண்டு, அடுத்தது வந்து இந்த கல் உப்பு கொட்டுறது இதெல்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பரான கிளைமேட்டுங்க. ரொம்ப வந்து வெயிலும் இல்லாமல் மழை இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கு கிளைமேட்டு. இப்போ வந்து நம்ம உள்ளார வந்து ரீச் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் தங்கியிருக்காங்க. நிறைய பேர் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து துணியெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க. ஏதாச்சும் வேண்டுதல் இருக்கும், வேண்டுதல் வந்து வேண்டிட்டு வந்து தங்கியிருப்பாங்க. அப்புறம் நாகூர் ஆண்டவர் வந்து நிறைய வந்து வரலாறு வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு வரலாறு வந்து என்னென்னா, நாகூர் ஆண்டவர் வந்து அவரோட கண்ணாடியே கடல்லேருந்து கப்பலில் வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து கடலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வச்சுருக்கிற கண்ணாடி வந்து கடலில் தூக்கி போட்டதாகவும், அந்த கடலில் வந்து இந்த கண்ணாடி இந்த கப்பல் உடஞ்ச இடத்த வந்து பூர்த்தி செய்து கடலில் உள்ள மக்களை வந்து காப்பாற்றினதாகவும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரலாறு. உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ வந்து நம்ம கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்து எடுத்துட்டோம். வெளியில் வந்து நம்ம செப்பலை விட்டுட்டு உள்ளார வரணும். இப்போ வந்து நிறைய வந்து வாசப்படி இருக்குது. நம்ம எப்படியுமே வந்து ரைட் சைடு வந்து கட் பண்ணி போயிடுவோம். அங்கே வந்து நம்ம உள்ளார வந்து ரைட் சைடு கட் பண்ணி போகலாம். நிறைய வந்து இந்த பாத்தியை ஊதுறது அப்படின்ட்டு நிறைய வந்து உள்ளார இருப்பாங்க. நம்ம வந்து நிறைய பேர் மாறி மாறி தான் இருப்பாங்க. ஒரே ஆள்கிட்ட நம்ம போட முடியாது. நம்மளுக்கு டக்குன்னு யார் வந்து பிடிச்சிருக்கோ அங்கே வந்து நீங்கள் உட்காந்து பாத்தியை ஊதிட்டு கயிறு கட்டிக்கலாம். இப்போ செப்பல்லாம் நல்லா வெளியில் கழட்டி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து பம்பு அங்கே வந்து பைப்பு இருக்கும். இந்த பைப்பில் வந்து கையெல்லாம் நல்லா கழுவிட்டு காலெலாம் கழுவிட்டு உள்ளார போய் நம்ம பாத்தியா ஊதினா ரொம்ப நல்லது.
நம்ம மனசு கை கால்லாம் சுத்தமாக வச்சுட்டு நம்ம போய் இந்த மாதிரி நம்மளோட கஷ்டங்கள்லாம் வந்து போகணும் அப்படின்னு நம்ம வேண்டிட்டோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நாகூர் ஆண்டவர் வந்து நல்ல வழி காட்டுவார். அடுத்து பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து நிறைய வந்து கதவுலாம் திறந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நல்ல கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கே வந்து தங்கியிருப்பாங்க. இதில் வந்து இந்த கயிறு பொறி அப்படின்னு நிறைய இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன வந்து வேண்டுதல் வேணுமோ நம்ம வந்து வேண்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ளார போயிட்டுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து தங்கியிருக்காங்க பாருங்கள். சாப்பாடு வந்து நம்ம ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு சாப்பாடு தரோன்னு சொன்னாலும் நம்ம இங்கே தங்கியிருக்கோம்லாம் வாங்கிப்பாங்க. பாருங்கள், உள்ளார என்ட்ரன்ஸ் ஆனோன்னா சூப்பராக வந்து இந்த சீலிங் அப்படியே ரொம்ப அழகாக தகன்னு மின்னுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே ரொம்ப வருஷம் ஆகும் போல் இருக்குது. அப்பயே சூப்பராக இருக்குது. செஞ்சும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்துவிட்டோம் அந்த வாயில் வாசலில். இப்போ உட்காந்து நம்ம பாத்தியை ஓதிக்கலாம். கயிறு கட்டியாச்சு. லேடிஸ் வந்து உள்ளார போகக்கூடாதுங்கிறனால நான் வெளியில் உட்காந்துட்டேன். எங்கள் வீட்டில் வந்து உள்ளார போயிட்டாங்க. உள்ளார போயிட்டு சுற்றிட்டு அப்படியே வருவாங்க. நம்ம வந்து லேடிஸ்லாம் மயில் தொகை வச்சு இது பண்ணிவிட்டு நம்ம நல்லா நாகூர் ஆண்டவர் நல்லா தரிசிச்சுட்டு நான் உட்காந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 3 வாயில்னு சொல்லுவாங்க. 1வது வாயில், 2வது வாயில், 3வது வாயில்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து விளக்கும் போட சொல்கிறாங்க. விளக்கில் வந்து 1வது வாயில், 2வது வாயில், 3 வாயிலுக்குமே விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விளக்கு வந்து 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இதுதான் அந்த வாயில்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளார போய் எல்லாம் வந்து சுற்றிட்டு நேராக வருவாங்க. வந்துட்டு நம்ம வந்து அந்த பாத்தியை ஊதிட்டு பாக்கி வந்து சாம்பிராணிலாம் தந்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சாம்பிராணி போடுற இடத்துல போட்டோம்னா அந்த கந்திஷ்டி, நம்மளுக்குள்ள கந்திஷ்டி நிறைய வந்து இதெல்லாம் வந்து விலகும். கெட்ட சக்திலாம் இருந்துச்சு அப்படின்னா விலகுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த சாம்பிராணி எடுத்துகிட்டு சாம்பிராணி போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், போயாச்சு. இப்போ நம்ம சாம்பிராணியும் அதில் போட்டாங்க. எவ்வளோ வந்து புகை நல்லா சூப்பராக வருது பாருங்கள். நல்லா வாசமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு உண்மையும் கூடங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப கந்திஷ்டி ஆகிட்டு ரொம்ப வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கடன் பிரச்சனை அது இதுன்னு நிறைய வந்து இதில் வந்து நம்மளுக்கு நம்பிக்கையாக செய்கிறாங்க. இந்த சாம்பிராணி போட்டால் நம்மளுக்கு போய்டும், நம்ம வேண்டிக்கிறது வந்து போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாம்பிராணி போட்டுட்டு வெளியில் வந்துட்ருக்கோம். அதே மாதிரியே நம்ம வந்துட்ருக்கும் போதும் இந்த 2 பக்கமும் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுக்கு நினப்பாக வச்சுக்கணும், நாகூர் போயிட்டு இந்த ஜாமான் நம்ம பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பர்ஸு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டாய்ஸு அதெல்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பார்த்து தான் வாங்கணும். ரேட்டெல்லாம் கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேரம் பேசி ஒரு 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி தான் குறைப்பாங்க தவிர ரேட்டு வந்து பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து ஒரு மால் கணக்கில் வந்து சூப்பராக 2 பக்கமும் நிறைய கடைங்க இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ செப்பல் ஸ்டாண்டில் போய் செப்பல் எடுத்துகிட்டு வெளியில் ரீச் ஆகிட்ருக்கோம். இங்கே தான் செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம செப்பல் எடுத்துகிட்டு இப்போ வெளியில் வந்துட்ருக்கோம். பாருங்கள், இப்போ உள்ளார பார்த்த மாதிரியே வெளியிலையும் ஒரு கூண்டு மாதிரி பெருசாக வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல வந்து ஒரு வந்து நாகூர் ஆண்டவர் அப்படி டக்குன்னு பார்த்தோன்னே நாகூர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு இதில் சூப்பராக வந்து நம்மளுக்கு அப்போயே வந்து கட்டியிருக்காங்க. வெளியில் கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த வெளியில் தான் இந்த பாத்தியா ஊதுற ஜாமான்லாம் வந்து 50 ரூபா ஒரு தட்டு அப்படின்னு விற்பாங்க. அங்கேயே வந்து இந்த செப்பல் வேணாலும் கழட்டி போட்டுட்டு நம்ம வாங்கிட்டு போய் நம்ம பாத்தியை ஊதிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூந்தி, அப்புறம் வந்து இந்த வடை, அப்புறம் நாகூர் வடை, நாகூர் பிரியாணின்னு நிறைய வந்து சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாழ்க வளமுடன்.